நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப இந்த போதைப் பொருள் விநியோகத்தை தடுக்கிறதுக்கு தமிழக அரசு நெறைய முயற்சிகள கைய எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த முயற்சிகள மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக காவல்துறையில புதுசா இப்ப உருவாக்கப்பட்டிருக்கிற போதைப் பொருள் தடுப்பு படைக்கு போதைப் பொருட்களுடைய விற்பாங்கல்ல, அந்த விக்கிறவங்களுடைய சொத்துக்கள முடக்கணும். அத பறிமுதல் செய்யணும் அப்படின்ற மாதிரி அதிகாரம் வழங்கி ஒரு புதிய அரசாணையை தமிழக அரசு குடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய புதிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவங்க இததான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எப்ப பொறுப்பேத்தாங்களோ, அதிலிருந்தே அவங்க சைன்லாம் கூட போட்டாங்க. போதைப் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த நெறைய முயற்சிகள் மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்களாம். இப்படிலாம் இருக்கும்போது வாக்குறுதிகளை நிறைவேற்ற வகையில போதைப் பொருள தடுக்கிறதுக்காக மாவட்டம் தோறுமே ஒரு சிறப்பு படையை அமைக்கணும் அப்படின்ற மாரி அவர் ஒரு உத்தரவுல கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த உத்தரவ தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒரு போதைப் பொருள் தடுப்பு பிரத்யேக காவல் நிலையங்கள் அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 37 காவல் நிலையங்களும், இது இல்லாம ஒரு 9 காவல் ஆணையரகங்களும் இருக்கிறாங்க. ஒரு 28 காவல் நிலையங்கள் அப்படின்ட்டு ஒரு 65 ஒரு ஸ்பெஷல் ஒரு பிரத்யேக காவல் நிலையங்கள் இப்போதைக்கு செயல்பட்டுட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த காவல் நிலையங்களுடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அந்த போதைப் பொருள டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கல்ல, அத கட்டுப்படுத்துறது தான். இது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இந்த படைகள்லாம் இயங்குது. அதே நேரம் இந்த படைக்கு கூடுதல் அதிகாரமும் குடுத்திருக்கதாக அந்த அரசாணையில தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த படை இருக்காங்கல்ல, இவங்க போதைப் பொருள் நடமாட்டம் குறிச்சு இந்த உளவு தகவல்கள்லாம் அவங்க சேகரிக்கணும். போதைப் பொருள் விக்கிறது குறிச்சு இது மூலமா இணையதளம் மூலமா அவங்க கண்காணிக்கணும். இது தொடர்பான வழக்குகளை எல்லாம் அவங்க பதிவு செய்யணும். இந்த வேலைகள்லாம் அவங்க கச்சிதமா செய்யணும். இது இல்லாம போதைப் பொருளை விக்கிறாங்கல்ல, விக்கிறதுல ஈடுபடுறாங்கல்ல, அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய அசையும் அப்புறம் அசையா சொத்துக்கள் இதெல்லாமே பறிமுதல் செய்யணும். இல்லைன்னா சொத்துக்களை முடக்கிடணும். அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அதற்கப்புறம் நீதிமன்றம் மூலம் குற்றவாளிகளுக்கு நாம தண்டனை பெற்றுக் கொடுக்கணும். இது மாரி பணிகள்லாம் அவங்க ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாரி அந்த அரசாணையில தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. தமிழக காவல்துறையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த மது விலக்கு அமலாக்க பிரிவு, போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு இதெல்லாம் செயல்பட்டுட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது புதுசா இப்ப உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த போதைப் பொருள் தடுப்பு படை அந்த 2 பிரிவுகள்ல இருந்தும் தனித்துவமா செயல்படும் அப்படின்ற மாரி காவல்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம யூபில பார்த்திருக்கோம். உத்தரப்பிரதேசத்துல யோகி அரசு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா போதைப் பொருள் விக்கிறாங்கல்ல, விக்கிறவங்களுடைய சொத்துக்கள்லாம் முடக்கப்பட்டிருக்குது. போதைப் பொருள் அப்புறம் இந்த மனம் மயக்க பொருள்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாமே போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதிச்ச சொத்துக்கள், அப்புறம் அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ், வங்கி கணக்குகள், நிலங்கள் எல்லாத்தையுமே அவங்க முடக்கிட்டாங்க. பறிமுதல் செய்யறதுக்கும் அரசுக்கு அதிகாரம் இருக்கு. உதாரணமா சொன்னோம்னா, முசாபர் நகர்ல இருக்கக்கூட ஒருத்தவங்களுடைய சொத்து கிட்டத்தட்ட 80 கோடி கிட்ட முடக்கிறதுக்காக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சாங்க. அந்த ஆட்சியில, அதாவது உத்தரப்பிரதேசத்துல யோகி அவங்களுடைய ஆட்சியில அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்ப அதே மாதிரி தான் தமிழகத்திலயும் பண்ணணும் அப்படின்ற மாரி டிவிகே தலைமையிலான முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்காங்க. யாரெல்லாம் போதைப் பொருள் விக்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் அவங்கள நம்ம புடிக்கணும். அது மாரி இப்ப போதைப் பொருள் ஒருத்தவங்க விக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சொந்த பந்தம்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம இது பண்ணணும், கவனிக்கணும். அதையும் நம்ம முடக்கணும். அந்த அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் இதெல்லாம் பண்ணணும். இப்படி பண்ணா மட்டும்தான் போதைப் பொருள தமிழகத்திலிருந்து முழுசா ஒழிக்க முடியும். அதற்கப்புறமா டாஸ்மாக் பக்கம் வந்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 717 கடைகள முதலமைச்சர் விஜய் அவர்கள் மூடி இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் ஸ்கூல் கிட்ட இருக்கு, காலேஜ் கிட்ட இருக்கு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு போயிட்டு வர கஷ்டமா இருக்கு. அவங்களும் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகலாம் அப்படின்ற ஒரு ஐயத்தினாலயும், அவங்களுடைய பாதுகாப்பு கருதியும் இந்த கடைகள்லாம் மூடியிருக்காங்க. ஆனா இந்த 717 கடையிலேருந்து கிட்டத்தட்ட எவ்வளவோ கோடிகள் கணக்கு நஷ்டமாயிட்டு தான் வருது. ஏன்னா அங்கேருந்து ஒரு 50 கோடி ஒரு நாளைக்கு வருமானம் வந்துச்சு அப்படின்னா, இப்ப இந்த 50 கோடி வருமானம் இல்லாம தான் ஆகுது. ஆல்ரெடி தமிழ்நாட்டு மேல 11 லட்சம் கிட்ட கடன் இருக்குது. 11 லட்சம் கோடி கடன் இருக்குது. 2வது இது மாதிரி வருமானங்கள் வர்றதே டாஸ்மாக்ல இருந்து தான் வருமானம் அப்படின்ற பட்சத்துல 717 கடைகள நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, அப்ப அதுல உள்ள வருமானத்த நம்ம எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, வேற இடத்துல ஓப்பன் பண்ணுவாங்க. அத பத்தி அவங்க இன்னும் சட்டப்பூர்வமா அறிவிக்கல, அதிகாரப்பூர்வமா சொல்லல. ஆனா க்ளோஸ் பண்றத அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. அதற்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஸ்கூல், காலேஜ் பக்கத்துல இருக்குது. அதனால பாதுகாப்பு கருதி க்ளோஸ் பண்றோம்ன்ற மாரி சொல்லிட்டாங்க. அதே மாரி டாஸ்மாக்ல போய் இப்ப யாருக்காவது மதுபானம் வேணும் அப்படின்னா கூட, அதுக்கான வயது வரம்பும் இருக்குது. 21 வயசுக்கு இருக்கிறவங்க மேல மட்டும் அவங்க மட்டும் தான் குடிக்கணும். அதுக்கு கீழ இருக்கிறவங்க குடிக்க கூடாது. அது எப்படி நமக்கு தெரியும்? இப்ப ஒருத்தவங்க வர்றாங்க,
அவங்களுக்கு 21 வயசு ஆயிடுச்சா அப்படின்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டோட போகணும். ஆதார் கார்டோட போயிட்டு அவங்க வந்து மதுபானம் வாங்கி அருந்திவிட்டு ஜாலியா வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணு யாருக்குமே குடுக்காதீங்கன்னு சொல்லி எல்லா கடையுமே மூடி இருக்கணும். ஆனா அவங்க அப்படி பண்ணல. இப்போதைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒண்ணு ஒண்ணா வந்து நம்ம வந்து போகணும் அப்படின்றதுக்காக ஸ்கூலு, காலேஜ் இது பக்கத்துல இருக்கிற கடைகள மட்டும் மூடி இருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மூடுன கடைக்கு டபுளா வந்து டபுள் தியா கடை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா, ஒரு நாளைக்கு 5,00,00,000 நஷ்டம் அப்படின்ற பட்சத்துல, ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட எங்கேயோ போகும். ஆயிரக்கணக்கான கோடி கணக்குல அந்த நஷ்டம் வந்து போகலாம். அத ஈடு செய்யணும் அப்படின்ற பட்சத்துல, வேற எங்கேயாவது 1400 கடைகளா வந்து திறப்பாங்க. ஒரு வெட்ட வெளிலயோ, இல்ல வயல்வெளிகள்லயோ கண்டிப்பா வந்து திறக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அங்க ஸ்கூல், காலேஜ் எல்லாம் இல்ல. பசங்க போய்க்கிட்டு வந்துட்டு இல்ல. பாதுகாப்புலாம் தேவைப்படாதுல்ல. இப்படிலாம் வந்து அவங்க வந்து யோசிச்சு வச்சிருக்கிறாங்கன்ற மாரி தெரியுது. இது மட்டும் தான் லாஸா தமிழக அரசுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் கூட வந்து லாஸ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா, ஒரு நாளைக்கு நீலாங்கரையிலேருந்து சென்னை கோட்டை வரைக்கும் 3 வாட்டி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. காலையில போறாங்க, மதியம் போறாங்க, ஈவினிங் போறாங்க. இவங்க போறத பத்தி பிரச்சனை இல்ல. இவங்க டிராவலிங் டைம் வந்து ஒரு 1 15 ஹவர்ஸ் வந்து ஆகுது. அவங்க சிஎம் வரதுக்கு முன்னாடியே வந்து அந்த போலீஸ்லாம் இருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட 800 போலீஸ் வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதுல வந்து ஆண், பெண் 2 பேருமே கலந்து தான் இருக்கிறாங்க. பெண் அப்படின்ற பட்சத்துல அவங்க நெறைய இடர்பாடுகள சந்திக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா திடீர்னு அவங்களுக்கு இயற்கை உபாதை வரலாம். ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தான் அவங்க வந்து டாய்லெட் வசதியே வந்து வச்சிருக்கிறாங்க. ஒரு பெண் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏதாவது அவசரம் ஏதாவது வந்துச்சுன்னா 3 கிலோமீட்டர் அவங்க வந்து டிராவல் பண்ணி போகணும். நின்னுகிட்டே இருக்கணும். இது மாரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்கே ஆட்சியில வந்து பார்த்தோம். எம்.கே. ஸ்டாலின் அவங்க வந்து பெண் காவல்துறைய வந்து நீங்க இதுல வந்து நிப்பாட்ட வேண்டாம். வெறும் ஆண்கள் மட்டும் நீங்க வந்து நில்லுங்க பாதுகாப்புக்கு. ஏன்னா ஒரு அமைச்சர் அப்படின்ற பட்சத்துல யாருக்கா இருந்தாலுமே ஒரு உயிர் பாதுகாப்பு வந்து தேவைப்படும் தான். அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும் தான். இது வந்து ஆதி காலத்துல இருந்தே நடந்துகிட்டு தான் இருக்குது. கலைஞர் கருணாநிதி அவங்களா இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா அவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குமே வந்து அவங்க உயிருக்கு வந்து பாதுகாப்பு அப்படின்ற மாரி போலீஸ் பாதுகாப்புலாம் நெறைய வச்சிருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்ப டபுளா வச்சிருக்கிறாங்க நம்ம இப்ப இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு. அவங்க வந்து போயிட்டு வரதுக்கான இவ்ளோ பெட்ரோல் செலவு வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறை சார்பால ஒரு அறிக்கை வந்து விடப்பட்டிருக்குது. அதாவது பெண்கள் வந்து இந்த பணியில வந்து ஈடுபடுத்த வேண்டாம். அவங்க வந்து மத்த பணிகள வந்து பார்க்கட்டும். ஆண்கள் தொடரட்டும் அப்படின்ற மாதிரி சிஎம்மோட வீடும் கூட நீலாங்கரையிலேருந்து ஒருவேளை இந்த கிட்டக்கவே வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாரி பேச்சும் அடிபடுது. அது போயஸ் கார்டனாக இருக்கலாம். இல்ல இன்னும் சென்னை கோட்டைக்கு பக்கத்திலேயே கூட இருக்கிறதா இருக்கலாம். போயிட்டு வர கஷ்டமா இருக்கு. ஒரு நாளைக்கு 3 வாட்டி போயிட்டு வரணும் அப்படின்றதுனால வீடும் வந்து கிட்டயே பார்க்குறாங்கன்ற மாரி ஒரு தகவலும் இருக்கு. ஏன்னா பிரதமர் மோடி அவங்க கூட எனக்கு பின்னாடி இத்தனை வாகனங்கள் வர வேண்டாம். என்னுடைய வாகனமும் பின்னால ஒரு வாகனம் வந்தா போதும் அப்படின்ற மாரி அவரும் அறிவிச்சிருக்காரு. ஏன்னா பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு இதெல்லாம் வரப்போகுது. ஏன்னா அடுத்த ஊரடங்குக்கான ஒரு சிறிய சமிக்ஞை வந்து அவர் குடுத்திருக்காரு. அதுல ஒண்ணு தான் வந்து யாரும் வந்து வெ டூர்லாம் பிளான் பண்ணாதீங்க. ஃபாரின் போகணும் அப்படின்லாம் நீங்க வந்து பிளான் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு வொர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிக்கோங்க. ஏன்னா வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து வீட்ல இருந்து வொர்க் செய்வீங்க. வெளியில போக தேவையில்ல. டிராஃபிக் ஜாம் அந்த இடத்துல இருக்காது. மெயினா பைக்குக்கோ, காருக்கோ பெட்ரோல், டீசல் தேவைப்படாது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸ்கூல், காலேஜ் இவங்க வந்து போக வர போக்குவரத்து வேணும் இல்லையா? அதனால அவங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா எல்லார்கிட்டயுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. நேத்து பொறந்த குழந்தை கூட வந்து இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்க்கலாம். 6 மாச குழந்தையிலேருந்து எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றதுனால, கண்டிப்பா ஆன்லைன் கிளாஸ் வச்சீங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற அந்த போக்குவரத்து சாதனங்கள் அதெல்லாம் வந்து டிராஃபிக் இருக்காது. 2வது அந்த எரிபொருள் தட்டுப்பாடுக்கு நம்ம வந்து வழிவகுக்கலாம். 3வதாக பார்த்தீங்கன்னா, தங்கம் எதுவும் இப்போதைக்கு வாங்க வேண்டாம். ஏன்னா, அந்நிய செலவாணியில வந்து நெறையா வந்து செலவு பண்ற மாரி தெரியுது. நீங்க வந்து தங்கம் ஒரு 1 வருஷத்துக்கிட்ட வாங்காதீங்க. தங்கத்துல சேமிப்பு பண்ணாதீங்கன்ற மாரி அவருமே வந்து சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி திருமாவளவன் அவங்க வந்து சொல்ட்டாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ப்பு பிள்ளை, தத்து பிள்ளை அதான் முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி. அதே மாரி மோடி அவர்கள் எப்படி நான் ஒரு ஏழை தாயின் மகன் அப்படின்ற மாரி சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணி அவர் ஆட்சிக்கு வந்தாரோ, வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாரு. நான் ஒரு ஏழை தாயின் மகன் அப்படின்ட்டு. அதே மாரி தான் முதல்வர் விஜய் அவர்கள் கூட நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றேன். நான் வந்து என்னுடைய சொகுசு வாழ்க்கைய விட்டுட்டு வர்றேன். என்னுடைய சினிமாவ விட்டுட்டு வர்றேன். எல்லாத்தையும் இழந்துட்டு நான் தமிழக மக்களுக்காக வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து நான் ஒரு சாதாரண டைரக்டர் மகனுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. வந்த உடனே அவகாசமும் கேட்டிருக்காரு. மு.க. ஸ்டாலின் அவங்க கூட வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா போன மாசம் வரைக்கும் கஜானா காலி தான். கஜானால
இல்லதான். பிப்ரவரி மாசமே நிதி அறிக்கையை நாங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். அதுல தமிழகத்தின் மேல 15 லட்சம் கோடி கடன் இருக்கதா நாங்க வந்து சொல்லியிருக்கோம். அப்ப கூட நாங்க 5,000 ரவுண்டா போட்டோம். ஏப்ரல் மாசம் வரைக்கும் உள்ள ரூ. 1000, மே மாசத்துக்கான சிறப்பு தொகை, அந்த கோடைக்கால சிறப்பு சலுகைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சிறப்பு தொகை வந்து 2,000 நாங்க வந்து போட்டோம். அதே கஜானா காலியா இருக்கும்போது மட்டும் தான் நாங்க வந்து அந்த 5,000 போட்டோம். ஆனா நீங்க இன்னுமே வந்து போடல. நாளைக்கு வந்து தேதி 15 ஆக போற பட்சத்துல நீங்க இப்ப போட்டீங்கன்னா தான் அது வந்து மக்களுக்கு யூஸ் ஆகும். ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த கஜானா அதெல்லாம் பார்க்கும்போது 2,500 உங்களால வந்து குடுக்க முடியாது. ஆனா கண்டிப்பா தமிழக அரசுக்கு வந்து மனசும், ஒரு நிர்வாக திறமையும் இருந்துச்சுன்னா, அவங்களால அந்த ரூ. 1000 குடுக்க முடியும். 15ஆம் தேதி மக்கள் கணக்குல இருப்பு வைக்கணும். அத நீங்க வந்து பண்ணிடணுன்ற மாரி மு.க. ஸ்டாலின் அவங்களும் தமிழக அரசுக்கு வந்து அழைப்பு விட்டுருக்காங்க. அரசுகிட்ட வந்து பணம்லாம் இருக்கு. பணம் இல்லாம இல்ல, இருக்குது. ஆனா அத குடுக்கறதுக்கு வந்து மனசு வேணும். அந்த நிர்வாக திறமை அப்படின்ற ஒண்ணு வேணும்னு இருக்காங்க. இப்ப கஜானா அப்படின்றது ஒரு பெரிய பெட்டி. அந்த பெட்டி ஃபுல்லா வந்து தங்கம், நகை, பணம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாரி கிடையாது. இது வந்து அந்த ரிசர்வ் பேங்க் அந்த அக்கவுண்டா கூட இருக்கலாம். சம் டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம். ஏன்னா தமிழக அரசுடைய பணம் வந்து எப்போதுமே ரொட்டேஷன்ல இருக்கக்கூடியது. ஒரே இடத்துல ஸ்டேபிளா ஒரு பெரிய இரும்பு பீரோலயோ, இல்ல ஒரு தகர பெட்டிலயோ பூட்டி வச்சுக்கக்கூடிய பொருள் கிடையாது அந்த கஜானா அப்படின்றது. ஸோ நீங்க நிர்வாக திறமை உங்கள்ட்ட இருந்துச்சு, தமிழக மக்களுக்காக குடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க குடுக்கணும் அப்படின்ற மாரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டராவே வந்து இவங்க சைட்ல இருந்து வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து நீங்க இன்ஸ்டால ஆட்சி செஞ்சது போதும். ரீல்ஸ்லயே நீங்க வந்து ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கிறீங்க. சட்டமன்றத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப நீங்க வந்து சட்டமன்றத்துல தான் நீங்க வந்து ஆட்சி செய்யணும். அங்க தான் நீங்க வந்து இப்போ விவாதிக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ ஒரு கேள்வி கேட்டோம் அப்டின்னா, அந்த இடத்துல வந்து பதில் சொல்லாம, கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு, வீட்டுக்கு போயிட்டு நீங்க வந்து சொல்றீங்க. ஒரு வேள ஸ்கிரிப்ட் எழுதி குடுக்குறவங்க அங்க இருக்காங்களோ என்னமோ! நீங்க ஏன் ஒண்ணு பண்ணக்கூடாது? இப்ப ரீசென்ட்டா ஒரு ஜோசியருக்கு ஒரு அரசு பதவி குடுத்தீங்க இல்லையா? அதுக்கு பதிலா ஸ்கிரிப்ட் எழுதி குடுத்தாங்கல்ல, அவங்களுக்கே நீங்க அந்த பதவி குடுத்திருந்தீங்கன்னா, சட்டமன்றத்துல அவங்க உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவாங்க. உடனே உடனே ஆன்சர் வந்துரும்ல. நீங்க எதுக்கு சட்டமன்றம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க விவாதிக்கக்கூடிய ஒரு பொருள இத எடுத்துட்டு போய் நீங்க ஏன் வீட்டுக்கு போயிட்டு, ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க ஏன் அனுப்புறீங்கன்ற மாரி அவரும் ஒரு பக்கம் வந்து சாட்டைய சுழட்டி அடிக்காத குறையா பயங்கரமா விமர்சிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழக அரசு இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்கும்ன்றதே டவுட்டா இருக்குது. ஆனா பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டாங்க. இப்ப ஏடிஎம்கேலருந்து 25 பேர்கிட்ட இவங்களுக்கு வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 144 எம்எல்ஏக்கள் வந்து டிவிகே சைடு இருக்குது. இப்ப பெரும்பான்மையா இருக்கிறாங்க. ஆனா அந்த ஏடிஎம்கே எப்ப பிச்சுக்கிட்டு வர்றாங்களோ, அப்ப வந்து டவுட் தான் அவங்களுக்கு அப்படின்ற மாரி ஆயிடும். ஏடிஎம்கே இருக்கிற இடத்துல காங்கிரஸ் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிநடப்பு பண்ணிடுவாங்க. அதற்கப்புறம் இன்னும் அது கம்மியாகிட்டே வரும். என்னதான் வந்து சிபிஐ, சிபிஎம் அவங்கலாம் ஆதரவு குடுத்தாலும், கூட்டணி டிஎம்கேல தான். ஆதரவு மட்டும் தான் வெளியில இருந்து குடுக்குறாங்க. அவங்களுடைய ஆதரவும் எப்பனாலும் வந்து போயிடும். அது இன்னைக்கோ, நாளைக்கோ எப்பனாலும் வந்து போயிடும். அப்ப ஏடிஎம்கேல இருக்கிறவங்க ஆதரவு கண்டிப்பா டிவிகேவுக்கு வேணும். என்னதான் அவங்க அடிமை கட்சியா இருந்தாலும், ஊழல் கட்சியாக இருந்தாலும், அவங்களுடைய ஆதரவு வந்து வேணும். இத்தனைக்கும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து மகான்கள்லாம் கிடையாது. எஸ்பி வேலுமணி அவங்களாக இருக்கட்டும், சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், விஜயபாஸ்கராக இருக்கட்டும், யார எடுத்துக்கிட்டாலும் கூட அவங்க மேல இப்ப வரைக்குமே நிலுவையில ஊழல் கேஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, தமிழக அரசு இன்னும் எவ்வளவு நாள் தொடருவாங்க அப்படின்றதே டவுட்டா தான் இருக்கு. அதனால தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உஷாரா, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் குடுங்க அப்படின்ற மாரி கேட்டுட்டாரு. இன் பிட்வீன் நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்றதுக்காக இந்த போதைப் பொருள் தடுப்பு இதற்கான ஒரு படைய வந்து உருவாக்கி இருக்காரு. ஒரு 717 மதுக்கடைகள வந்து மூடி இருக்காரு. அதற்கு பதிலா டபுள் மடங்கா கண்டிப்பா வந்து தொறப்பாங்க. அத வந்து வெளியிட மாட்டாங்க. வெள்ளை அறிக்கைன்னு சொன்னாங்கல்ல, அது மாரி அத வந்து வெளியிட மாட்டாங்க. ஸோ நாம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் தமிழகத்துல என்னென்ன அரசியல் மாற்றங்கள் அவங்க கொண்டு வர போறாங்க அப்படின்றத.